ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிடிஎஸ் நர்சரி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோஸ் கலெக்ஷன்ஸில் என்னென்ன பிளான்ஸு ஸ்டாக் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு அப்டேட் ஆகும். இப்போ நம்ம என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எந்தெந்த பார்சல் சர்வீஸில் நம்ம சென்ட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேட்டூர் பார்சல் சர்வீஸ், ப்ரொஃபஷ்னல் கொரியர், அப்புறம் எஸ்டி கொரியர். ப்ரொஃபஷ்னலும் எஸ்டியும் ஹோம் டெலிவரி. மேட்டூர் பார்சலுங்கிறது நீங்கள் போய் ஆஃபீஸில் கலெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஒரு பாக்ஸ்க்கு 165 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது பார்த்திங்கன்னா ஆஃபீஸில் பிளான்ட் வாங்கிட்டு கொரியர் சார்ஜ் பே பண்ணணும். எங்ககிட்ட பிளான்ட்டுக்கான சார்ஜும் பேக்கிங் சார்ஜ் மட்டும் பே பண்ணணும். அதுவே ப்ரொஃபஷ்னலாக இருந்தால், எஸ்டி கொரியராக இருந்தால் வெயிட் கணக்கு. ஸோ கொரியர் சார்ஜ் எங்ககிட்ட நீங்கள் கொரியர் சார்ஜும் சேர்த்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது, எந்த மாதிரிலாம் இருக்குது, எப்படி இருக்குது பாருங்களேன். ஸோ ரொம்ப சூப்பராக அட்ராக்டிவாக ஃப்ரெஷ்ஷாக பிளான்ஸ் எல்லாமே ஸ்டாக் வந்திருக்கு. ஸோ என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கோ எல்லாமே மேக்ஸிமம் வந்து கேட்லாகில் அப்டேட் பண்ணியிருப்பேன். ஒரு சில வெரைட்டி, அதாவது ஒரு பிளான்ட்டு 2 பிளான்ட் இருக்கிறது மட்டும் கேட்லாகில் இருக்காது. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கேட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாம். இல்லைனா கேட்லாகில் இருக்கிறத நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டாக நம்ம பார்த்துட்ருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிங்க் பட்டன் ரோஸ். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்கவே கொத்து கொத்தா அவ்வளோ சூப்பராக குட்டி குட்டியாக நிறைய பூக்கிற ஒரு வெரைட்டி. அழகுக்காக என் வீட்டுக்கு முன்னாடி நான் செடி வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி செடியை நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். நிறைய பூத்துக்கிட்டே இருக்கணும், எனக்கு மாலை கட்டை யூஸ் பண்ணணும், இல்லை சாமிக்கு யூஸ் பண்ணணும்னா இந்த பூவை நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸும் கூட. நிறைய இந்த மாதிரி பாருங்கள், எல்லாமே மொட்டுக்களாக இருக்குது. உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பூக்கிற ஒரு ஸ்டேஜில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக பிளான்ஸ் வந்திருக்கு. அவ்வளோ சூப்பரான ஒரு வெரைட்டி. ஸோ இந்த பிளான்ஸு வேணும்னா நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. ஸோ என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்றா நான் சொல்லிடுறேன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் கிரிக்கிரி ரோஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிளான்ட் ஸ்டாக் வந்திருக்கு. ஸோ சூப்பரான ஒரு ஹெல்த்தியான பிளான்ஸ் எல்லாமே உங்களுக்கு நிறைய மொட்டுக்களோட துளிர்களோட அவைலபிளாக இருக்குது. அடுத்தது நம்ம பார்த்துட்டு இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்மர் ஸ்னோ ஒயிட் ரோஸ். வா, எவ்வளோ சூப்பராக கொத்தாக பூக்கிற ஒரு வெரைட்டி. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம மாலை கட்டுறதுக்கு யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி அழகுக்காக எனக்கு நல்ல புஷியாக வளரக்கூடிய ஒரு செடிகள். இதெல்லாம் உங்களுக்கு எப்போவுமே பூத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி. அடுத்தது நம்ம பார்த்துட்டு இருக்குது சம்மர் ஸ்னோ ரெட் ரோஸ். ஸோ இது பார்த்திங்கன்னா இதுவும் மாலை கட்டை அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. டெய்லியும் பூத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி. ஒரே பிரான்ச்சில் எத்தனை பூக்கள் இருக்குது பாருங்களேன். கொத்தாக இந்த மாதிரி பூக்கிற ஒரு வெரைட்டி. இதுவும் நிறைய பிளான்ஸ் வந்து மொட்டுகளோடையே ஃப்ளவரோடையும் அவைலபிளாக இருக்குது. ரொம்ப ஃப்ராக்ரன்ஸாக இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி. அடுத்தது பார்த்திங்கன்னா ஹாப்பிள் ரோஸ், ரெட் ஹாப்பிள் ரோஸ். ஸோ இதோட பெட்டல்ஸே பாருங்களேன், சூப்பராக அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு கப் ஷேப்பில் இந்த டிஏ வெரைட்டி ரோஸ்லாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி சென்டரில் சூப்பராக வந்து நார்மலாக ஃப்ளவர் பூக்கிற மாதிரி இல்லாமல் இது பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக அதோட பெட்டல்ஸ் எல்லாமே ஃப்ளவரில் சூப்பராக இருக்கும். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிங்கிளாக பூக்காமல் இந்த மாதிரி ஒரே பிரான்ச்சில் எவ்வளோ பூக்கள் இருக்குது பாருங்களேன். ஸோ இந்த ஃப்ளோரிபண்டா டைப் மாதிரி பூக்காமல் ஒரே பிரான்ச்சில் வந்து நிறைய பிரான்ச்சஸ் பிரிஞ்சு அதில் வந்து நிறைய இந்த மாதிரி எப்போவுமே பஞ்சாக தான் பூக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா ரெட் ஆப்பிள் ரோஸ். இது நம்ம நர்சரிக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு, இப்போ தான் புதுசாக ஸ்டாக் வந்திருக்கு. ரொம்ப சூப்பரான ஒரு வெரைட்டி. நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துட்ருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேரடைஸ் ரோஸ். ஸோ இந்த ரோஸும் பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ராக்ரன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி. நல்ல வைலட் கலரில் ஒரு பர்பிள் கலர் ஷேடில் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளவர். செம்ம ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும். நல்ல பெருசாக பூக்கிற ஒரு வெரைட்டி. எல்லாத்துலேயுமே வந்து துளிர்களோட மொட்டுகளோட பிளான்ட்ஸ் பார்த்திங்கன்னா நல்ல ஹைட்டாக 2 feet 1.5 feet ஹைட்டில் சூப்பராக புஷியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்துட்ருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லோ டைகர் ரோஸ். ஸோ எல்லோ கலராகவே ஃபுல்லாக பூத்துருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே செடியில் பாருங்கள், இதில் எல்லோ கலராக பூத்துருக்கு. இதுலேயே பார்த்திங்கன்னா எல்லோ டைகர் அண்டு பிளாக் ரோஸ் 3 கலருமே ஒரே செடியில் வரக்கூடிய ஒரு வெரைட்டி. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 பிளான்ஸ் அந்த மாதிரி கம்மியான ஸ்டாக் தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா பிளாக் ரோஸ். ஸோ இது ஃபுல்லாக வந்து மொக்கா இருக்கும்போது லைட் பிங்க் கலர் மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ப்ளூம் ஆனதுக்கப்புறம் ஒரு பிளாக் ஷேடில் வரும். ரொம்ப ரேர் வெரைட்டி இதெல்லாம். அடுத்தது நம்ம பார்த்துட்ருக்கிறது காப்பர் ஆஸ்டின் ரோஸு. இது பார்த்திங்கன்னா காப்பர் கலரில் ஒரு செம்பு கலரில் இருக்குது பாருங்களேன். பார்க்கவே அவ்வளோ அட்ராக்டிவான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளவர் வெரைட்டி. நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா பேக் சைடில் வந்து லைட் பிங்க் ஷேடில் இருக்குது. சூப்பராக இருக்குது. ஸோ இதெல்லாம் கம்மியான ஸ்டாக் தான் இருக்குது. ஒரு 10 பிளான்ஸ்குள்ளே 5 பிளான்ஸ்குள்ளே அந்த மாதிரி தான் இருக்குது. வேணுங்கிறவங்க டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் நம்ம பார்த்துட்ருக்கிறது கோல்டு வித் ஆரஞ்ச் ரோஸ். சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ், அல்டிமேட்டான ஒரு கலர்ஃபுல்லான ஒரு
இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொத்து கொத்தாக பூக்கும், சூப்பராக இருக்கும், பார்க்கவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர் ஷேடில் இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ரெட் ஜெடிகா ரோஸ். ஸோ பேக் சைடில் ஒயிட் கலராகவும் ஃப்ரண்ட்டில் வந்து ரெட் கலராகவும் பூக்கிற ஒரு வெரைட்டி, சூப்பராக அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி. நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா நிறைய கொத்து கொத்தாக பூக்கும் அண்டு நடவைக்கு நடக்கூடிய ஒரு வெரைட்டி. மேக்ஸிமம் நம்ம எடுத்துகிட்டு வர கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நிறைய பூக்கிற வெரைட்டி தான் எடுத்துகிட்டு வரோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட நிறைய நீங்கள் கேட்குறது இந்த மாதிரி நிறைய கொத்து கொத்தாக பூக்கிற வெரைட்டி தான் கேட்குறீங்க. பெருசாக பூக்கிற வெரைட்டி, பெங்களூர் வெரைட்டி, ஹெச்டி வெரைட்டி ரோஸ் எல்லாம் எங்களுக்கு நார்மலாக பக்கத்துலேயே கிடைக்கிது. ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் எங்களுக்கு கிடைக்கிறதில்ல, அதனால் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. இதுதான் விரும்பி வாங்குறீங்க எல்லோரும். ஸோ அதனால தான் நம்ம வந்து எப்போவுமே நிறைய பூக்கிற வெரைட்டியும் ஈஸியாக மெயின்டைன் பண்ணுற வெரைட்டியும் கொண்டு வரோம். இது பார்த்திங்கன்னா ஸ்டார் எல்லோ ரோஸ். ஸோ சூப்பராக இருக்கும். ரொம்ப குட்டியாலாம் இல்லை, எந்த ஃப்ளவரும் பட்டன் ரோஸ் மட்டும்தான் குட்டி குட்டியாக இருக்கும். மீதி எல்லாமே வந்து உங்களுக்கு மீடியம் சைஸில் நம்ம தலையில் வச்சா அழகாக இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப பெருசாக இல்லாமல் மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி. இது பார்த்திங்கன்னா ஸ்டார் எல்லோ ரோஸ். இதுலேயும் பார்த்திங்கன்னா ஃப்ளவர் ப்ளூம் ஆகிட்டு ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு துளிர்கள் ஸ்டார்ட் ஆகி சூப்பராக இருக்குது, ஹெல்த்தியாக இருக்குது. ஒவ்வொரு பிளான்ட்டும் அவ்வளோ புஷ்ஷியாக சூப்பராக ஹெல்த்தியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோ ஸ்ட்ரைப் ரோஸ். சொல்லவே வேணாங்க, அந்த அளவுக்கு பூக்கள் இருக்குது பாருங்கள். உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் செடியில் எவ்வளோ பூக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ வெயில் காலத்தில் செடியை எப்படி வளர்க்க முடியும் அப்படின்னு சொல்லிலாம் நிறைய பேர் தயங்கி செடிகள் வளர்க்காமல் இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு செடிகள் பிடிக்கும், ரோஸ் செடிகள் வளர்க்கணுன்னு ஆசை இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியான டிப்ஸ் என்னென்னா, வெயில் காலத்தில் நம்ம தண்ணி ஊற்ற முடியாது. தண்ணி ஊற்றுறதுக்கு பார்த்து தண்ணி ஊற்றணும், இல்லைனா வாடிடும் அப்படிங்கிற டவுட் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து கொக்கோபீட் வந்து ஒவ்வொரு செடிகளினுடைய வேர்கள் பக்கம் வச்சிட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு செடிகளுக்கும், ஸோ நீங்கள் மார்னிங் தண்ணி ஊற்றினா அடுத்த நாள் மார்னிங் வரைக்கும் அது ஈரப்பதத்தோடு உங்களுக்கு ஹெல்த்தியாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பிளான்ட்ஸ் எல்லாமே. ஸோ கொக்கோபீட் பக்கத்தில் கிடைச்சாலும் வாங்கிக்கோங்க. இல்லை உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மக்கிட்டேயும் அவைலபிளாக இருக்குது, வேணும்னா வாங்கிக்கலாம். 5 kg பாக்ஸ் மாதிரி அவைலபிளாக இருக்குது. அதுவும் நம்ம கேட்லாகில் ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கல்கத்தா ரோஸ், அதாவது லவ் அண்ட் ஃபீஸ் ரோஸ், சேஞ்சிங் ரோஸ் அப்படின்லாம் சொல்லுவோம். ஏன் சேஞ்சிங் ரோஸ்ன்னு சொல்லி இதை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 2 கலர் 3 கலராக ஒரே செடியில் பூக்கும். ரொம்ப சூப்பரான ஒரு அட்ராக்டிவான கலராக இருக்கும், பார்க்கவே அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி. இந்த பிளான்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா புஷ்ஷியாக வளரும். ஸோ நிறைய ஃப்ளவர்ஸ் எல்லாம் பூத்துருக்கு பாருங்கள். இது பார்த்திங்கன்னா ஒரு கலராக இருக்குது, மொட்டாக இருக்கும்போது ஒரு கலராக இருக்குது, ஒரு 3 கலராக மாறக்கூடிய ஒரு வெரைட்டி. நல்ல புஷ்ஷியாக ஹைட்லலாம் அதிகமாக போகாது, புஷ்ஷியாக வளரக்கூடிய ஒரு வெரைட்டி. அடுத்தது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஆரஞ்சு கலர் ரோஸு. நாட்டு ரோஸ் மாதிரி நிறைய பூத்துக்கிட்டே இருக்கும், லைட் ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும். பாட்டில் அவைலபிளாக இருக்குது, சூப்பராக இருக்குது. பார்க்கவே இதோட பெட்டல்ஸ் பார்க்கவே, இது ஃப்ளவரோட ஷேப் பார்க்கவே அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. ஸோ நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க இந்த பிளான்ஸு, இப்போ வந்து ஸ்டாக் வந்திருக்கு. அடுத்தது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஜெடிகா ரோஸ், ஆரஞ்சு கலர். ஸோ ஜெடிகா ரோஸ் பற்றி சொல்லவே வேணாம், அந்த அளவுக்கு உங்களுக்கு கொத்து கொத்தாக பூக்கிற ஒரு வெரைட்டி. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ஃப்ளவர் கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்கவே. பேக் சைடில் ஒயிட் கலரும் ஃப்ரண்ட் சைடில் ஆரஞ்சு கலரும் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன் பார்க்க. ஸோ நிறைய பூத்துக்கிட்டே இருக்கக்கூடிய வெரைட்டி. இது நடவைக்கு நடக்கூடிய ஒரு வெரைட்டி, சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்குது லைட் பிங்க் கலர் ரோஸு. ஒரே ஒரு பிளான்ட் ஸ்டாக் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா 4 பூக்கள் இருக்குது, ஒரு பூ ப்ளூம் ஆகிருக்கு. சுற்றியும் பார்த்திங்கன்னா 3 மொக்குகள் இருக்குது, க்யூட்டாக இருக்குது பார்க்க. நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் ரோஸ். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு 4 பிளான்ட்ஸ் அவைலபிள் இருக்குது. இந்த மாதிரி தான் வந்து சேஃபில் பூக்கும். ஸோ இந்த மாதிரி பூத்து இருந்துச்சுன்னா இதெல்லாம் வந்து கட் பண்ணி விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஃப்ளவர் வந்து நல்ல பிளான்ட் ஹெல்த்தியாக வளரும். நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபிஷரிகா ரோஸ். இது ஃபுல்லாக ப்ளூம் ஆயிடுச்சு, வரி வரியாக எல்லோ கலரில் வரும். இது எல்லா ஃப்ளவருமே வந்து ப்ளூம் ஆகிருக்கு. பிளான்ட்ஸ் ரொம்ப ஹெல்த்தியாக நல்ல துளிர்களோடு அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பேர்ல் ஆரஞ்சு கிரிக்கிரி ரோஸ். ஒரே ஒரு பிளான்ட்டு ஸ்டாக் இருக்குது 5 kg கவரில். ஸோ இந்த பிளான்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னா டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சன்ஃபயர் ரோஸு. ஸோ சூரியன் எப்படி இருக்கும், நெருப்பு மாதிரி, அந்த மாதிரி ஒரு கலரில் சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி, நல்லா பெருசாக பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டி. ஸோ இந்த பிளான்ட்ஸும் வந்து ஒரு 10 பிளான்ட்ஸ் ஸ்டாக் அவைலபிள் இருக்குது. அடுத்து பார்க்குறது நம்ம பிங்க் கலர் ரோஸு. இது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பிளான்ட் இருக்குது. இது ஃப்ராக்ரன்ஸோடு இருக்குது, ரொம்ப சூப்பராக வாசனையாக இருக்குது. இதோட நேம் எனக்கு தெரியல, கண்டிப்பாக தெரிஞ்சால் சொல்கிறேன்.
அடுத்தது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சென்டிமெண்டல் ரோஸு. இது பார்த்திங்கன்னா 2 பிளான்ட் ஸ்டாக் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்வர் லைன் ரோஸு, பேபி பேரடைஸ் அப்படின்னு சொல்லுவோம். டிஃப்ரெண்ட்டாக ஒரு டபுள் ஷேடில் கார்னரில் ஃபுல்லாக பிங்க்காகவும் ஃபுல்லாக நடுவில் வந்து ஒயிட்டாகவும் இருக்கும். ஸோ அது ப்ளூம் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கலரில் இருக்கும். சூப்பரான ஒரு வெரைட்டி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டபுள் டிலைட் ரோஸ் அவைலபிளாக இருக்குது. ரொம்ப ஃப்ராக்ரன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி. ரொம்ப ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பொரி பொரி ரோஸு. ஸோ இது பார்த்திங்கன்னா கிரிக்கிரி ரோஸ் மாதிரியே கொஞ்சம் பெருசாக பூக்கிற ஒரு வெரைட்டி. அழகாக இருக்கும் பார்க்கவே. இதோட பெட்டல்ஸை பார்க்கவே க்யூட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பிரிட்டிஷ் குயின் ரோஸ். ஸோ இது பார்த்திங்கன்னா கம்மியான ஸ்டாக் தான் இருக்குது. ஒரு 5 பிளான்ட் இருக்குது. பாட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ பான்ஸ் க்ரீமில் என்ன ஃப்ராக்ரன்ஸு ஸ்மெல் வருமோ சேம் அதே மாதிரி இந்த ஃப்ளவரில் ஸ்மெல் வரும். ரொம்ப சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி. அடுத்தது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ரெட்டு டைகர் ரோஸ். வாவ், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். எத்தனை பூக்கள் இருக்குது பாருங்கள். ஒரே செடியில் கிட்டத்தட்ட 20 மொக்குகளுக்கு மேலே இருக்குங்க. ஸோ அந்த அளவுக்கு சூப்பராக நிறைய மொட்டுக்களோட இந்த மாதிரி தான் உங்களுக்கும் பூக்கும். ஸோ நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுல தான் இருக்குது ஒவ்வொரு பிளான்ட்டும் எந்த அளவுக்கு கொத்து கொத்தாக பூக்குது அப்படிங்கிறது. ஓகேங்களா. ஸோ இது பார்த்திங்கன்னா மிட் நைட் ப்ளூ ரோஸ். நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா பிங்க் கலர் ரோஸு. இன்னொரு பிளான்ட் இருக்குது. அடுத்தது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பன்னீர் ரோஸு. லைட் ப்ராக்ரன்ஸோட நிறைய பூத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி. இதோட லீவ்ஸை பார்க்க வந்து டிஃப்ரெண்ட்டாக குட்டி குட்டியாக இருக்கும். ஸோ இதோட ஃப்ளவர்ஸும் வந்து நிறைய பூக்கும். அடுத்தது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லோ டைகர் ரோஸ். ஸோ எல்லோ டைகர்னால் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு பொரி பொரி ரோஸ் மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பிளான்ட் ஸ்டாக் இருக்குது. அடுத்தது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கிட் ரோஸ். ஸோ ஆர்கிட் ரோஸ் பற்றி சொல்லவே தேவையில்லை. பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த சின்ன செடியிலே வந்து உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக பூத்து இருக்குது பாருங்களேன். பார்க்க அவ்வளோ அட்ராக்டிவான ஒரு வெரைட்டி. நிறைய ஃப்ளோரிபண்டா டைப் மாதிரி கொத்து கொத்தாக அதுவும் ஒரு இலைக்கு ஒரு பூ வைக்கக்கூடிய ஒரு வெரைட்டி. ஸோ பார்க்க சூப்பராக இருக்குது. லைட்டாக க்ரீப்பர் டைப் மாதிரியும் இருக்கும். அண்டு புஷ்ஷியாக வளரக்கூடிய ஒரு வெரைட்டி. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன், பொக்கே மாதிரி. நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ரெட் கேஷ்கட் ரோஸு. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம ஜாஸ்மின் ஃப்ளவர்லாம் வச்சு கட்ட யூஸ் ஆகும் கொடி ரோஸுங்க இது. ஸோ கொடி டைப்பில் உங்களுக்கு இந்த மாதிரி எவ்வளோ க்யூட்டாக எவ்வளோ கொத்தாக பூத்துருக்கு பாருங்கள். அவ்வளோ அழகாக க்ரீன் கலர் லீவ்ஸில் இது பார்த்திங்கன்னா ரெட்டிஷாக எவ்வளோ சூப்பராக பூத்துருக்கு பாருங்களேன். ஸோ கொத்தாக பூக்கிற ஒரு வெரைட்டி கொடி ரோஸ். இந்த பிளான்ஸ் வேணும்னாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிளான்ஸ் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில், அதாவது 80 to 120 ருபீஸ்க்குள்ளே, 80 ரூபா, 100 ரூபா, 120 ரூபா அவ்வளோதான் ஒவ்வொரு செடியுமே. உங்களுக்கு ரொம்ப குவாலிட்டியாக ரொம்ப ஹெல்த்தியாக நல்ல புஷ்ஷியாக இருக்கிற பிளான்ஸ் தான் எல்லாேருக்கும் சென்ட் பண்ணிகிட்ருக்கோம். எல்லோரும் நல்ல ரிவ்யூஸ் கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு லைக் நம்பர் மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணியிருக்கணும். ஓரிரு வார்த்தையில் இல்லாமல் ஓரிரு வரிகளில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாரத்துக்கு 2 பேரை செலக்ட் பண்ணி ஸோ அவங்களுக்கு கிவ்அவே பிளான்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். யார் வேணாலும் செலக்ட் பண்ணுவோம். நீங்களாக கூட இருக்கலாம். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. கிவ்அவே பிளான்ஸ் வாங்குறதுக்கு தயாராகிருங்க. ஓகே, பை, தேங்க்யூ.